எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பதி பசு பாசம். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன், பார்த்துருவோம். உனக்கு பல குருமார்கள்லாம் பல விதமாக சொல்லியிருக்கலாம். பதி பசு பாசத்தை பற்றி பல வழியில் பல தத்துவ விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதான் உங்களுக்கு புரிஞ்சிருமா கேட்டால் புரிஞ்சே இருக்காது. ஏன்னா முதல்ல சொன்னவங்களுக்கே புரியுமான்னு தெரில. நான் சொல்கிறது புரியுதுங்களா? குருன்னு தன்னை சொல்லிக்கின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்கல்ல, அது ஃபுல்லாக பார்த்தாரோ இல்லை அறகுறையாக பார்த்தாரோ அது அவருக்கு தான் தெரியும். அவருக்கும் ஆண்டவனுக்கு தான் உள்ள வெளிச்சம். இந்த பதி பசு பாசத்தை யாருமே தெளிவாகவே சொல்லலை. எல்லாம் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி குழப்பி வச்சு அந்தாலும் குழம்பி உங்களையும் குழப்பி உங்களுக்கு ஒரு ஆன்மீகமே புரியாத ஆன்மீகமாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஆன்மீகமும் நீங்கள் பழகிற நீங்கள் கடைப்பிடிக்கிற வேண்டிய ஆன்மீகங்கள் எல்லாமே எதுக்காக நீங்கள் கடைப்பிடிக்கிறீன்னே உங்களுக்கு உண்மையாக புரியல. அதை சொல்லவும் சரியான ஆழம் இல்லை. இப்போ பதி பசு பாசனம் என்ன சொல்லியிருப்பாங்க? உயிர், மனம், ஆன்மா, அது இது லொட்டு லொசுக்கு, கர்மா, மும்மலம், ஏதோ சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு எதனா புரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எதனா கண்மா மாயை இதெல்லாம் எதனா புரியுதா உங்களுக்கு? எதனா எதுவுமே புரியாது. ஏன்னா நீ புரிஞ்சிக்கூடாது. புரிஞ்சின்னா நீ மூச்சுப்ப, உன் மூளை பிரைட் ஆகிடும். அத்தவங்க படுறதுலாம் உனக்கு தெரிஞ்சிடும். நீ தெளிவாயிடுவேன். மன உளைச்சலாம் இருக்காது. அப்புறம் வியாபாரம் ஆகாது. அதனால் உனக்கு புரியாத அளவே உன்னை குழப்பி வைக்கத்தான் ஒரு ஆன்மீகவாதியோட வேலை. ஏன்னா அவரே புரியாமல் போய் நின்று பேசினுக்கிறார். அதனால்தான் அவருக்கு வந்த வேணாம். அது மாதிரி இப்போ பதினானா உன்னோட உயிர் இருக்கிற இடம் பேர் பதி. ஆன்மீகம் தெளிவாக இருக்குது, ஒரு குழப்பம் இல்லை. மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாமே நல்ல கதைகள். ஆனால் இன்னும் ஆழ்ந்து பார்த்தோம்னா அது எல்லாமே யோகா ரகசியங்கள். வெளியே ஒன்றுமே கிடையாது. நீ வெளியே பக்தி செலுத்துறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. மோட்சம்லாம் அடைய முடியாது. நீ மோட்சம் அடையணும்னா உன்னோட சுவாசத்து மேலே நீ கை வைக்கணும். புரியுதுங்களா? உன்னோட சுவாசத்து மேலே கை வச்சினாதான் அந்த விதியாக இருக்கிற மூச்சை நீ மதி மூச்சாக மாற்றணும். நிறைய டெக்னிக்லாம் இருக்குது. அது அறகுறையாக சொன்னால் சைடு எஃபெக்ட் நிறைய பண்ணிடும். அந்த டாபிக் விட்டுருங்க. இப்போ பதி பசு பாசத்தை பற்றி நான் பேசுகிறேன். பதினா உன்னோட உயிர் இருக்கிற இடம் பேர் பதி. உன் உயிர் எங்கே பதிஞ்சிருக்குதுன்னா உன்னோட மூளையில். அப்போது உன் மூளையில் தான் அந்த உயிர் இருக்குது. அப்போ அந்த மூளையோட இருக்கிற பேர் வந்து பசு. ஏன் பசுன்னு சொல்கிறாங்கன்னா அது பசு மாடு மாதிரி தான் பத்துன்னு இருக்கும். இதுதான் தமிழில் சா போட்டிருப்பான். தமிழில் 3வது எழுத்து சா, முதல் எழுத்து கா. உயிர்மை எழுத்தில் முதல் எழுத்து கா. ஏன்னா குழந்தை சுவாசிக்கும் போது மூக்கு உருவாகும் முதல், அது 2 துவாரம். அதுதான் இந்த கா. அந்த சுவாசிக்கும் போது காற்று எங்கே போகுதுன்னா 2வது வாசலுக்கு போய் மூளையை போய் தொடும். அந்த மூளையை தொடுற இடம் பேர் தான் சா. தமிழ் எழுத்து ஒரு யூனிவர்ஸ். உன்னோட கருவறையில் உருவாகிற எழுத்து காற்றோட அமைப்பு தான் அந்த எழுத்து வடிவமாக கொடுத்துருக்குறாங்க. உயிரும் உருவத்தை தான் எழுத்து வடிவமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, அதையும் அப்புறமா சொல்கிறேன். அந்த டாபிக் விட்டுருங்க. இப்போ பதினா உயிர் இருக்கிற இடம். பாசம்னா பதி பசு. பசுனா உங்கள் மூளை. பாசம்னா உங்கள் மூளைக்குள்ளே தான் காற்று சுரகுது. நான் என்ற மனம் ஒன்று சுரகுது, உருவாகுது. இது எப்படி உருவாகுதுன்னா ஆசையினால் உருவாகுது, மோகத்தினால உருவாகுது. இந்த 2 டைமென்ஷனும் மோதத்தினால, லவ் பண்ணி மோதத்தினால அதுக்குள்ளேருந்து காமா கதிர்வீச்சு வெளியே வந்து பாசமாக வெளியே வருது உலகத்துக்கு. இது பாசமாக வெளியே வருது. இது பேர் தான் பாசம். பதி பசு பாசம். அதாவது உன் உயிர் இருக்கிற இடம், உன் உயிர் உட்காந்துருக்கிற இடம், உன் உயிர் வேலை செய்கிற இடம். இதுதான் பதி பது பாசம். இதை தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த நடுவில் போனவங்க தான் நிறைய பேர் குழப்பி, உன்னையும் குழப்பி என்னையும் குழப்பி எல்லாரையும் குழப்பி ஒரு வழி ஆகிட்டாங்க. இப்போ நான் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஏற்பட்ட அவஸ்தை, நான் பட்ட பாதிப்பு எனக்கு தான் தெரியும். அதனால் எனக்கு ஏற்பட்ட ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே நான் ஒன்றா இந்த வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கலாம் விட்டுருங்க. ஏன்னா இது எல்லாமே என்னோடய சொந்த கருத்து. பிடிச்சிருந்தா சரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.